எல்லோருக்கும் வணக்கம். ஹம்பி ட்ரிப்போட 3வது எபிசோடு தாங்க இது. இந்த எபிசோடில் நாங்கள் வித்தாலா டெம்பிளுக்கு எப்படி போனோம், எங்களோட பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ் மற்ற எல்லாத்தையும் நாங்கள் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வித்தாலா கோயில் பார்த்திங்கன்னா ஒரு யுனெஸ்கோ சைட், நம்ம இந்தியாவிலே இருக்கிற இன்னொரு பாரம்பரியமிக்க ஒரு யுனெஸ்கோ சைட். வித்தாலா டெம்பிளோட ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 ரூபாய் நோட்டில் கூட பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த டெம்பிள். அதுக்கு இப்போ போகலாம் வாங்க. இப்போ நம்ம வித்தாலா கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. வித்தாலா கோயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விருப்பாக்ஷாலேருந்தும் ஒரு வழி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் வெஹிக்கல் வழியாகவும் பிக்கப் பண்ணுற ஒரு வழி இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கல் வழி பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கும். அதனால் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நாங்கள் விருப்பாக்ஷா வழியாகவே போயிட்டோம். விருப்பாக்ஷா வழியாக போகும்போது இது உங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் போன காணொலியில் காட்டியிருப்போம். நல்லா ஒரு மலை மேலே ஏறி மறுபடியும் இப்போ கீழே வருவோம். உங்கள் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா விருப்பாக்ஷாவோட கோபுரம் இருக்குது. இப்படியே நேராக போயிட்டு இருந்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸ் இதெல்லாம் தாண்டி ரைட் சைட் போனீங்கன்னா ஹம்பி பஜார்னு சொல்லி வரும். ஹம்பி பஜார் ஒரு எப்படி சொல்கிறது, அந்த நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசாக இருக்காதுங்க, கொஞ்சம் சின்னதாக இருக்கும். மேபி ஃபெஸ்டிவல் டைமில் நல்லா பெருசாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் போனது ஃபெஸ்டிவல் முடிஞ்ச டைம், அதனால் எங்களுக்கு சரியாக தெரியல. ஹம்பி பஜார்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு பெரிய படிக்கட்டுகளாட்டம் நிறையா இருக்கும். மக்களே தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க எங்களை மாதிரி. அந்த படிக்கட்டு வித்தாலா கோயிலுக்கான வழி இல்லை. வித்தாலா கோயிலுக்கான வழி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன பாதையாட்ட தான் இருக்கும், ஒரு ட்ரெக்கிங் பாத்தாட்ட. இங்கேருந்து பாருங்கள், நாங்கள் ரொம்ப தேடி 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 அலைஞ்சோம். அப்புறம் எங்கள் உதவிக்கு நல்ல நேரத்துக்கு ஒரு காவல் அதிகாரி அங்கே இருந்தார். அவர்கிட்ட நாங்கள் வழி கேட்டு ஈஸியாக நாங்கள் போய் பார்க்கிங் பண்ணிட்டோம். நல்லா பாருங்கள், இதுதான் ஹம்பி பஜார். மொத்த ஹம்பி பஜார் ஏரியாவும் இதுதானுங்க. இது இப்போ சீசன் டைமிங் இல்லாதனால கூட்டமாக இல்லாமல் ரொம்ப வெறிச்சோடி கிடக்குது. அதனால் அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. இந்த குட்டியூண்டு இந்த பாதை மட்டும்தான் விருப்பாக்ஷா கோயிலிருந்து வித்தாலா கோயில் போகிறதுக்கு ஒரு வழி. இங்கே பார்க்கிங் பண்ணிக்கலாம். இங்கே பார்க்கிங் ஃபீஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதனால் தைரியமாக நீங்கள் பார்க் பண்ணிக்கோங்க. முக்கியமாக மறக்காமல் லாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே நிறையா பேர் வந்துட்டு போவாங்க. அதனால் நம்ம சேஃப்டி என்றைக்கு முக்கியம். சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இப்போ மேப் மூலிமா உங்களுக்கு காமிக்கிறோங்க. இது இப்போ நாங்கள் இப்போ மேப்பில் காமிக்கிறது ட்ரெக்கிங் பாத்து வித்தாலாவுக்கு போகிறது ரொம்ப ஒரு கிலோமீட்டர் வரும். அந்த தொலைதூரம் 1 கிலோமீட்டர் நீங்கள் சுலபமாக கடந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரெக்கிங் தவிர நான் சொன்ன மாதிரியே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். 10 நிமிஷம் வெயிட் பண்ணாலுமே வெறும் ஒரு 2 நிமிஷத்தில் உங்களை போய் கூட்டி சேர்த்துருவாங்க. நீங்கள் ஒரு அட்வென்ச்சராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரெக்கிங் பார்த்து எடுக்கலாம். இல்லை நீங்கள் கம்ஃபர்டபுளாக போய் கோயிலை மட்டும் நல்லா ரசித்து வரணுன்னா நீங்கள் ஈவி வெஹிக்கிள் போகலாம். வித்தாலா கோயில் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஃபெரி ரன் பண்ணுற ஏரியாஸ் இருக்குது. இந்த ஃபெரியெல்லாம் எதில் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா, துங்கபத்ரா நதி இருக்கு இல்லையா, அந்த நதியோட படுக்கையில் தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வழியில் போகும்போது, இந்த ட்ரெக்கிங் பாத்தில் போகும்போது ஹனுமான் குகை இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே போகலாம். சீனரிஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் நடந்து போகும்போது உங்களுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் ரொம்ப வியப்பாகவும் இருக்கும். இவ்வளோ ஒரு அருமையான கோயில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடங்கள்லாம் கடந்து கொண்டு போய் எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்ற ஒரு வியப்பு இருக்கும். போகிற வழி எல்லாமே கோயில் இருக்குங்க, சின்ன சின்ன கோயில் இருக்கும். இப்போ நாங்கள் கடந்து போகிறது தான் ஹனுமான் குகை. அங்கே ஒரு ஹனுமான் சிலை கூட வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக நாங்கள் அதை பார்க்கும்போது எங்களுக்கு அது சரியாக எங்களால் ரெகனைஸ் பண்ண முடியல. இது ஹனுமான் குகையா அப்படின்னு சொல்லி ரெகனைஸ் பண்ண முடியல. அப்புறம் அங்கே இருக்க ஒருத்தர் கேட்கும்போது அவர் சொன்னார் இது ஹனுமான் குகை அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், அந்த ஹனுமானோட சிலை அங்கே இருக்கும். இதையெல்லாம் கடந்து அப்படியே போனீங்கன்னா போயிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு கிலோமீட்டர் பக்கம் போகணும். பாதையெல்லாம் கல்லுகள்லாம் இருக்கும். நீங்கள் போகும்போது ஷூ போட்டு போங்க. அதே மாதிரி கொஞ்சம் வெறிச்சூடு இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் பாதுகாப்பு இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக போகலாம். ஸோ இந்த போகிற வழியில் இந்த டைமுக்கு நம்ம இந்த ஹிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வித்தாலா கோயிலோட தேர், அதாவது சேரியட் தான் ரொம்ப சிறப்புமிக்க ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடம். இந்த சேரியட்டை தான் நம்ம கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் 50 ரூபா நோட்டில் பின்னாடி பொறிச்சிருக்காங்க. அது ஏன் பொறிச்சாங்க அப்படின்னா, அந்த சேரியட்டை கட்டினது கிருஷ்ணதேவராயர். அவர் எதை வச்சு எப்படி இம்ப்ரெஸ் ஆகி இந்த தேரை இங்கே கொண்டு வந்தார் கட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை போயும் பார்க்கலாம். இதுதாங்க அது போகிற வழி. கொஞ்சம் வெறிச்சோடி தான் இருக்கும். மண், கல், மலை அப்படின்னு தாண்டி போயிட்டே இருக்கலாம்.
இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுக்ரீவன் கேவ் அப்படின்றது. அந்த கேவுக்குள்ளே நாங்கள் போகலை. ஏன்னா நாங்கள் போகும்போது கொஞ்சம் இருட்டுற டைமுக்கு தான் போனோம். சாயந்தரம் ஒரு 5 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வித்தாலா டெம்பிள் கொஞ்சம் 5 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சீக்கிரமாக போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதையெல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். இந்த சுக்ரீவன் கேவ் இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஆக்சுவலாக. அதை நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ நிறைய பேர் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் நடந்துக்கிட்டே இருந்தோம். கிருஷ்ணர் விஷ்ணுவோட ஒரு வடிவம், வித்தாளர் கிருஷ்ணரோட ஒரு வடிவம். இந்த வித்தாலா அவரோட நெற்றியில் சிவனை தாங்கியிருப்பார். இந்த மாதிரி வித்தாலா தன்னோட நெற்றியில் சிவனை தாங்கி இருக்கிறனாலேயே அவரோட வடிவம் கொஞ்சம் எல்லா கடவுள்ன்றதும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே இந்த கோயிலில் வித்தாளரோட சிலைகள் எதுவும் இல்லை. வித்தோபா, விட்டல், பாண்டுரங்கன், அப்புறம் பண்டரிநாத், இது எல்லாமே வித்தாலாவோட வேறு வேறு பேர்கள் தான். இந்த வித்தாலா இங்கே மட்டும் இல்லை, நம்ம இந்திய மாநிலங்கள் மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா, தெலுங்கானா, ஆந்திரா இந்த மாதிரி இருக்கிற மாநிலங்கள் அத்தனையிலையும் வித்தாலாவோட கோயில் இருக்குது. இவர் ஒரு முக்கிய கடவுளாக இங்கே வழிபடப்படுறார். இது ஒரு சிறப்புமிக்க ஒரு இடம்னு தான் சொல்லணும். ஏன்னா யுனெஸ்கோ இங்கே ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் தனியான ஒரு விசேஷம் ஒன்று இருக்கும். இது போகிற வழி தான் பார்த்திங்களா ட்ரெக்கிங் பார்த்த மாதிரி இருக்குமே தவிர அங்கே போய் சேர்ந்து அவரை பார்க்கும் பொழுது அங்கே வித்தாலாங்கிற உருவம் கிடையாது, சாமி அங்கே கிடையாது. பட் அந்த கோயில் அமைப்பை பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாங்கள் அப்படியே ரொம்ப போய்கிட்டே இருந்தோம். சூரியன் அப்படியே மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. போயிட்டு பார்த்துட்டு திரும்பி வர முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் கூட இருந்துச்சு. பட் மக்கள் எல்லாரும் போய் பார்த்துட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வழியும் தேர்ந்தெடுத்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. வாங்க நம்ம போயிட்டே பேசுவோம். விஷ்ணுவோட அவதாரமான விட்டாளருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் அதன் அசாதாரணமான கல்வெட்டு அமைப்புகளுக்கு பெயர் போனது. அதோட பிரமிக்க வைக்கும் கல் தேர், நம்ம 50 ரூபா நோட்டில் பொறிச்சிருக்கிற அந்த கல் தேர் மற்றும் இசைத்தூண்கள் இதில் அடங்கும். விட்டாளர் ஒரு செங்கல் மேலே நின்றுருப்பார். இது ஏன் அப்படின்னா அந்த செங்கல் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு சொன்னால் குண்டலினி சக்தியின் அடித்தளமான மூலாதார சக்தியினை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயநகர பேரரசு ஹம்பியை சுற்றி தன்னோட தலைநகரை கட்டுச்சு. அதை விஜயநகரம் அப்படின்னு சொல்லி எல்லோராலும் அழைக்கப்பட்டது. பேரரசோட நிறுவனர்கள் முதலாம் ஹரிகர் மற்றும் முதலாம் புக்கா ஆகியோர் வட இந்தியாவிலிருந்து முஸ்லீம் படையெடுப்புகளை தடுக்கிறதுக்காக துங்கபத்ரா பகுதியில் கட்டப்பட்டது தான் இந்த விஜயநகர பேரரசு. அப்படியா பின்னாடி ஆச்சு, கட்டப்பட்டது தான் இந்த ஹம்பி அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ விஜயநகர பேரரசு கொஞ்சம் வலுவிழந்த பொழுது நிறைய படையெடுப்புகள் வட சைட்லேருந்து வந்தது இந்த நகரத்தையே தும்சம் பண்ணிட்டு போச்சு. அந்த படையெடுப்புகளுக்கு எல்லாத்தையும் தாண்டி நிலச்சி நிற்குதுன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயந்தான். வாங்க அந்த கோயிலுக்கு போய் பார்ப்போம். இன்னுமே கொஞ்சம் தூரம் நடக்கணும். நம்ம போகிற வழியெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் நீங்கள் போகணும். அதுவும் கொஞ்சம் சன்லைட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற டைமெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் போகணும். வாங்க போயிட்டே மறுபடியும் ஹிஸ்ட்ரியை பற்றி பேசலாம். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிற வழியை தான் காமிக்கிறோங்க. இங்கே நல்லாவே பார்த்தா தெரியும், ரொம்ப வெறிச்சோடி யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். யாருமே இல்லை தான் இங்கே நிஜமாலுமே. அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேக்ஸிமம் யாரும் இருக்க மாட்டாங்க. நாங்கள் போன டைம் எப்படிங்க, ஏன்னா சன்செட் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக யாருமே இருக்க மாட்டாங்க. இருந்தவங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முன்னாடியே பார்த்து போயிடுவாங்க. இந்த மாதிரி டைமில் போகும்போது தான் நம்ம மைண்டுக்கு நிறைய டேஞ்சர்ஸ் ஞாபகம் வரும். அது உண்மைகள் தான். ஏன்னா அங்கே தேல் இருக்கும், பாம்பு இருக்கும். ஹம்பி ரொம்பவே சூடான ஒரு நிலம். அதனால் கண்டிப்பாக பாம்பு, தேல், பல ரெப்டீலியன்ஸ்லாம் எல்லாம் கண்டிப்பாக வரும். நாங்கள் போகும்போதே அதே பயத்தோடு தான் போனோம். காணொலியில் மட்டும் நாங்கள் ஒரு தைரியமாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கிற மாதிரி காமிப்போம். ஆனால் நிஜமாலுமே எங்கள் மனசுக்குள்ளே அந்த பயம் இருந்து ஏதாவது ஆகுமோ. ஏன்னா ஒரு குடிச்சிட்டு ஒருத்தன் இங்கே ஒளி இருக்குது. சத்தியமாக சொல்கிறேங்க, செம்மையான இடம் இதுங்க. ஏன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, எவனாவது ஒருத்தர் தப்பு பண்ணுறதுக்கு நல்ல இடமாட்டு இருக்குது. இங்கே அடிக்கடி வாட்ச்மேன்ஸ் வருவாங்க போவாங்க. பட்
இந்த புதருக்கு பின்னாடி இல்லை ஹில்ஸுக்கு எங்கேயாவது அந்த பக்கம் போய் மறைஞ்சிக்கிட்டா யாருக்கு தெரியும். அதனால் ரொம்ப டேஞ்சரஸான வழி. நீங்கள் 2 பேர் அல்ல 3 பேரால் குரூப்பாக இங்கே வரது ரெக்கமெண்டட். இல்லைனா பிஸி ஹவர்ஸ் அப்போ வந்துட்டு போய்க்கலாம். நாங்கள் போனது ஒரு ஸ்லைட் நாட் பிஸி ஹவர்னு நினைக்கிறேன். அப்படியே முன்னாடி போயிட்டு இருந்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பில்டிங் வரும். ரைட் சைடு பில்டிங்கில் நல்லா பார்த்தாலும் தெரியும் இது ஒரு கோயிலாக தான் இருக்கும். நிறைய இங்கே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்களும் இருக்குது, நிறைய பில்டிங்ஸும் இருக்குது. பட் படையெடுத்தால எல்லாம் இதாகிடுச்சு. நம்ம என்ன பண்ண முடியும், அது ஹிஸ்ட்ரி. நிஜமாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறிச்சோடி போயிருக்குங்க. அந்த பயம் இன்னும் உள்ளத்தில் இருக்குது. ஆனால் அதையும் கண்டுக்காமல் எப்படியாவது அந்த தேரை பார்க்கணுன்னு ஒரு மைண்ட் செட்டில் மட்டுமே நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம். இப்போ நான் நேராக போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு பில்டிங் தெரியும். இது ஒரு சின்ன கோயில் தாங்க. இந்த சின்ன கோயில்களே ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, படுத்து கும்பிட்றதுக்கு, படுத்து விழுந்து கும்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடம் வச்சுக்கிறாங்க. இப்போ காணொலியில் பார்த்த மாதிரியே தெரியும் பார்த்தீங்களா, நல்லா ஒரு பிளேஸ், அதுக்கான கரெக்டான ஒரு ஆர்டர்லி பிளேஸு கொடுத்துறாங்க. சில பேர் இது வந்து படுத்து கும்பிட்றதுக்காகவும் நினைக்கிறாங்க, மேபி இது நின்று கும்பிட்றதுக்காகவும் நினைக்கிறாங்க. அவங்களால வெர்டிக்கலாக அது பெயிண்ட் பண்ண முடியல, அதனால தான் ஹரிசான்டலாக அவங்க குறைஞ்சிக்கிறாங்க. நிறையா ரீசன்ஸ் இருக்குது இதில். ஆனால் நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு சாலிடான ரீசன் தான் படுத்து கும்பிட்றது தான். இந்த வழி கொஞ்சம் பரவாயில்லைங்க இப்போதைக்கு பாதை ரொம்ப கிளியராக இருக்குது. புதரும் அந்த அளவுக்கு இல்லை, ஆனாலும் இங்கே எப்படியோ பத்திரமா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லாவே பாருங்கள், இப்போ முன்னாடி ஒரு கட்டடமாட்டு இருக்குது. இந்த கட்டடத்துக்கு வந்துட்டாலே நீங்கள் கொஞ்சம் தைரியமாக போகலாம். இந்த கட்டடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லேண்ட்மார்க் சைட்டாட்டம் ஒன்று வரும். கிங்ஸ் கேட்டு வந்துட்டிங்கன்னா வித்தாலா வந்துடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் ஒரு சும்மா ஒரு ரைட் எடுத்து போனீங்கன்னா கோயில் வந்துடுங்க. நல்லா பாருங்கள், இதான் அந்த கிங்ஸ் கேட்டுக்கு முன்னாடி இருக்கிற இன்ஸ்ட்ரக்சர். இதை சில பேர் ஒரு நடன மையம் அல்லது ஒரு ரெஸ்டிங் ஏரியா, லவுஞ்சிங் ஏரியா, நிறைய பேர் இதை அதான் நினைக்கிறாங்க. பட் இதோட ரீசன் அல்லது பர்பஸ் இன்னும் நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. இப்போ ஒரு பேன் ஷார்ட்டாக அப்படியே உங்களுக்கு பேன் பண்ணி காமிக்கிறோம். உங்கள் முன்னாடி இருக்கிறது தாங்க கிங்ஸ் கேட். இந்த கிங்ஸ் கேட் வந்துட்டீங்க அப்படின்னாவே வித்தாலா கோயிலுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த கிங்ஸ் கேட்டை தாண்டினா வித்தாலா கோயில் தான். இந்த கிங்ஸ் கேட் பார்த்தீங்கன்னா முழுக்க கல்லால் செய்யப்பட்டது. ஒரு அலங்கார தோரணம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க, வித்தாலா கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலோட கோபுரம் இடிஞ்சிருக்கும். மெயின் கோபுரத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக நேராக வந்தால் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு பார்க்க வேண்டிய விரும்பின அந்த கல்தேர் இருக்கும். அந்த கல்தேரை நீங்கள் பார்க்கலாம். இந்த எபிசோடில் எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மொபைலில் தான் எடுத்தோம். ஏன்னு கேட்டால் அங்கே நாங்கள் வீடியோ கேமராவை எடுக்கும் பொழுதே செக்யூரிட்டி அப்ஜெக்ட் பண்ணாங்க, இங்கே வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு. ஸோ அதனால் மொபைலை மட்டும் நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம். ஆனாலும் இந்த வித்தாலா கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்து வர எபிசோட்லலாம் நல்லாவே வீடியோ பண்ணியிருக்கோம். அதை அடுத்தடுத்த எபிசோடில் காமிக்கிறோம். கண்டிப்பாக அதை வெகு சீக்கிரமாக நீங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அந்த கல்தேர். இந்த கல்தேரை பற்றியும் இதை எப்படி நம்ம கிருஷ்ணதேவராயர் இம்ப்ரெஸ் ஆகி கட்டினார், எதனால் இம்ப்ரெஸ் ஆகி கட்டினாருங்கிற டீட்டெயில்ஸையும் அடுத்தடுத்து வர்ற காணொளியில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.